பசியே ஒரு செயற்கையாக உருவாக்கப்படுகின்ற ஏழ்மை திட்டம். ஏன்னா பல நாடுகள்ல உணவுப் பொருட்களின் விலையை மெயின்டைன் பண்ணணுன்றதுக்காக விளைந்த உணவுப் பொருட்களை கூட கடலில் கொட்டி அழிக்கின்றார்கள். மார்க்கெட்டையும் விலையையும் நாம மெயின்டைன் பண்ணணுன்றதுக்காக விளைவிக்கப்பட்ட பொருட்கள் கடலிலே கொட்டப்படுகின்ற முடிவெடுக்கின்ற நபர்கள். நான் உதாரணத்துக்கு சொன்னேன், 1 கோடி பேருக்கு ஒருத்தர் அப்படி அவ்வளவுதான் முடிவெடுக்கிறாங்க. உலகம் முழுக்கவுமே நாம டெமோக்ரஸி அப்படின்லாம் சொல்லிக்கலாமே தவிர, டெமோக்ரஸியா இருந்தால் கூட பாலிசி டெசிஷன்ஸ் எடுக்கிறவங்க 1 கோடி பேருக்கு ஒருத்தர் தான். தமிழ்நாடு முழுக்க இருக்கிற 8 கோடி பேருக்கு முடிவெடுக்கிறவர்கள் வெறும் 8 பேர் தான். இந்தியா முழுக்க இருக்கிற 140 கோடி பேருக்கு முடிவெடுக்கிறவர்கள் வெறும் 140 பேர் தான். உலகம் முழுக்க இருக்கிற 800 கோடி பேருக்கு முடிவெடுப்பவர்கள் வெறும் 800 பேர் தான். இதான் உண்மைங்க. உங்களுக்கு தெரியும், அரசியல்ல நீங்க 84 ஆண்டுகள் இப்போ மூத்த அரசியல்வாதி நீங்க. உங்களுக்கு நான் சொல்றது நல்லாவே புரியும். இந்த முடிவெடுக்கின்ற அந்த 800 பேர் மனத்திலே நாம புரிய வச்சோம்னா, ஹங்கர் சென்டர்ட், அதாவது பசி சார்ந்து மனிதனை இயங்கச் செய்வது மிகவும் கொடுமையான அடிமைத்தனம். நாம ஒரு சிவிலைஸ்ட் சொசைட்டியா மாறிட்டோங்க. டெக்னாலஜி எங்கேயோ வளர்ந்துருச்சு. அதனால பசியின் இருப்பு பாலிசி டெசிஷன் எடுக்கிறவங்களுடைய கான்சியஸான டெசிஷன்னால வறுமை இருக்கச் செய்யப்படுகின்றது, பசி இருக்கச் செய்யப்படுகின்றது. அதை மட்டும் மாத்தணும்னா போதும், ஹங்கர் முழுமையா காணாம போயிடுங்க. ஹங்கர் எராடிகேஷன் எக்கனாமிக்கல் பிரச்சனையே இல்லைங்க. அதாவது பசியை ஒழிப்பது பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனையே அல்ல, பாலிசி சார்ந்த பிரச்சனை.